வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சேர்க்காத முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல முட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சு நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நம்ம உரித்து வச்சுருக்கிற முட்டையை வந்து கத்தி வச்சு லேசாக கீறி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, கல்பாசி, பிரியாணி இலை, அது கூடவே 2 மராத்தி மொக்கு இருந்தால் அதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சியும் 4-5 வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து பரபரன்னு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து தாளிப்போடு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் வந்து லேசாக கலர் மாதிரி வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்துக்கலாம். நம்ம வைக்கிற குழம்புக்கு அந்த அளவு சரியாக இருக்கும். சின்னதாக ஒரு பீஸு பட்டை, ஒரு ஏலக்காய், அது கூடவே சோம்பும் கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடையே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லேசாக கலந்ததுக்கப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணியும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து பச்சை வாடை போக நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 6 முட்டை சேர்த்துருக்கோம். இந்த குழம்புக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு தக்காளி சேர்க்காத முட்டை குழம்பு தயாராகிருச்சு. நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற தேங்காய் மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.